வெல்கம் டு பிரவீன் எஜுகேஷன். என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 1ல் 6th சம் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ பார்த்தீங்களா, லெட் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் டபுள்னா ஹோல் நம்பர் அர்த்தம் பை எக்ஸ் லெஸ் தென் 2. ஓகேங்களா, ஹோல் நம்பரில் 2க்கு கம்மியாக இருக்கும். அடுத்து பி ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 4 அண்டு கொடுத்து சீனு 3,5 கொடுத்துருக்காங்க. வெரிஃபைடு சமன்பாடுகளே சரிபார்க்க, இந்த 3 சமன்பாடுகளையும் சரிபார்க்க சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சம் பண்ண போகிறோம். நம்ம அதுக்கு போனால் ஏபிசி கரெக்டாக தெரியும். நமக்கு இந்த டபிள்யூன்னா என்ன பார்த்தீங்கன்னா, டபிள்யூன்றது ஓல் நம்பர்னு சொல்லுவாங்க, முழு எண்கள்னு சொல்லுவாங்க. டபிள்யூன்றதை ஓல் நம்பர் சொல்லுவாங்க, முழு எண்கள்னு சொல்லுவாங்க. இது 0லேருந்து ஆரம்பிக்கும், 0, 1, 2 அப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, அடுத்து என்ன இருக்குது, பி பார்த்தீங்கன்னா எண்ணு போங்க, என்ன நேச்சுரல் நம்பர்ஸ், அது இயல் எண்கள்னு சொல்லுவாங்க. என் ஈக்குவல் டு 1லேருந்து ஆரம்பிக்கும், 1, 2, 3 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகே, இது 0லேருந்து ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கும், 1லேருந்து ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கும். ஆனால் ஏல என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ ஈக்குவல் டு பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. 2க்கு கம்மியாக இருக்கணுமா? இப்போ 2 கம்மியாக 0,1 தால இங்கே பாருங்கள், லெஸ் தான் ஈக்குவல் வரவே இல்லை, லெஸ் தென் 2 தான் சொல்லுவாங்க. கோடு போட்டால் ஈக்குவல்னு சொல்லுவாங்க, கோடு வரவே இல்லை. ஆனால் லெஸ் தென் 2னால 0,1ன்னு போகிறேன், 0,1 இப்போ 0, 1, 2 இதெல்லாம் ஹோல் நம்பர் போய்கிட்டே இருக்குது. 2க்கு கோடு போடல, இந்த மாதிரி சிம்பல் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதனால 2 எடுக்கக்கூடாது, 0, 1 மட்டும் எடுத்திருக்கீங்க. ஏ அது பி பார்த்துக்கோங்க. பின்றது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸு. இது வந்து 1 எடுக்கக்கூடாது, கோடு போடல இல்லை, லெஸ் தான் ஈக்குவல் வரல, அப்போ 1 எடுக்கக்கூடாது. ஆனால் 4 போட்டுருக்காங்க, அப்போ 2, 3, 4. இப்போ பின்றது என்னது, 2,3,4. ஏன்னா லெஸ் தான் ஈக்குவல் 4ன்னு கொடுத்தாங்க. 1க்கு அப்புறம் எனக்கு 2, 3, 4 இந்த பெட்வீன் எக்ஸ்ன்றது எக்ஸ் பெட்வீன் அர்த்தம். ஓகேங்களா, சி எனக்கு 3,5 இருக்கா, சி ஈக்குவல் டு 3,5. இப்போ ஃபஸ்ட்டு சபிஷன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சபிஷன் என்ன இருக்குது, ஏ இன்ட்டு பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்டில் இருக்கிறத பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பண்ண போகிறேன். இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா, ப்ராக்கெட்டில் பி யூனியன் சி இருக்கா, பி யூனியன் சி பண்ண போகிறேன். பி என்ன இருக்குது, 2, 3, 4 யூனியன் இருக்கா, யூனியன். சி என்ன இருக்குது, 3,5. இந்த யூனியனா சேர்ப்புன்னு சொல்லுவாங்க. யூனியன் என்ன சொல்லுவாங்க, சேர்ப்புன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே சேர்த்து எழுதணும் நம்ம. அப்போ 2, 3, 4 இங்கே 5 இருக்கா, 2 எழுதிட்டேன். இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, 2 3 6 3 எழுதிட்டேன். இங்கே 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது. இப்போ 2, 3, 4, 5 எழுதியாச்சு. அப்போ இது என்னது பி யூனியன் சி. பக்கத்தில் என்ன இருக்குது, ஏ இன்ட்டு பி யூனியன் சி இருக்கா, இப்போ தான் பண்ண போகிறோம். ஏ இன்ட்டு பி யூனியன் சி. இப்போ ஏன்ற கொஸ்டின் இருக்குது, 0,1 இருக்கா, அந்த ஏன்ற கொஸ்டின் எடுத்து போகிறேன். 0,1 இங்கே இன்ட்டு இருக்கா, இன்ட்டு பி யூனியன் சி எனக்கு 2, 3, 4, 5 இருக்கா, அப்போ 2, 3, 4, 5. ஓகேங்களா, இப்போ 0 வச்சு ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா 0,2, 0,3, 0,4, 0,5. ஓகேங்களா, இது எழுத போகிறோம் நம்ம. பார்த்துக்கோங்க, 0,1, 0,2, 0,3, 0,4, 0,5. அடுத்து 1 இருக்கா, 1,2, 1,3, 1,4, 1,5. 1,2, 1,3, 1,4, 1,5. இப்போ ஏ இன்ட்டு பி யூனியன் சி லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிச்சாச்சு. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு பார்க்க போகிறோம் நம்ம. ஓகேங்களா, ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது, ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சியா, அதான் பண்ண போகிறோம் நம்ம. இந்த ஏபிசிடினா நெக்ஸ்ட் பேஜ் எழுதி வச்சுக்கிறேன் நான். என்ன பண்ண, ரைட் ஹேண்ட் சைடில் ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி இருக்குது ஃபஸ்ட்டு சப்மிஷன். இது பண்ண போகிறேன். அதுவும் ஏ இன்ட்டு பி, ஏ என்ன இருக்குது 0,1 இன்ட்டு இருக்கா, இன்ட்டு பி என்ன இருக்குது 2, 3, 4. ஓகேங்களா, இப்போ 0,2, 0,3, 0,4, 0,2, 0,3, 0,4. அடுத்து எனக்கு 1,2, 1,3, 1,4, 1,2, 1,3, 1,4. ஓகேங்களா, ஏ இன்ட்டு பி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன இருக்குது, ஏ இன்ட்டு சி இருக்கா, ஏ இன்ட்டு சி பண்ண போகிறோம் நம்ம. ஏ இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏ என்ன இருக்குது 0,1 இருக்கா, 0,1 இன்ட்டு சி என்ன இருக்குது 3,5 இருக்கா, 3,5. இப்போ 0,3, 0,5, 0,3, 0,5. அடுத்து எனக்கு 1,3, 1,5, 1,3, 1,5. இதனது ஏ இன்ட்டு சி. இப்போ ரெண்டு நடுவில் யூனியன் இருக்கா, அப்போ யூனியன் பண்ண யூனியன்னா சேர்த்து நடத்தும், சேர்ப்பு நடத்தும் யூனியன்னா. அப்போ ஏ இன்ட்டு பி
யூனியன் ஏ இன்ட்டு சி. ஓகேங்களா? இப்போ ரெண்டும் எதுக்கு சேர்த்ததுன்னு பார்த்தா சேர்த்து வரிசையாக எழுத போகிறோம் நம்ம. ஃபஸ்ட்டு எனக்கு இங்கே 0,2 இருக்கா, 0,2 எடுத்து வைக்கிறேன். 0,2 0,3 இருக்கா, 0,3. இப்போ இங்கே ஒரு 0,3 இருக்குது, இங்கே ஒரு 0,3 ரெண்டு சேர்த்து எழுதிட்டேன். இங்கே 0,4 இருக்கா, 0,4. இப்போ இதுக்கு அடுத்த நம்பர் இங்கே இருக்குது, 0,5 இருக்கா, 0,5 எடுத்து எழுதிட்டேன். 0,5. அடுத்து பார்க்குறேன் இங்கே 1,3 இருக்கா, இங்கே 1,2 இருக்கா, 1,2 எடுத்து எழுதிக்கிறேன். 1,2. இங்கே 1,3 இருக்கா, இங்கேயும் 1,3. இப்போ ரெண்டு 1, இங்கே ஒரு 1,3, இங்கே 1,3. ரெண்டு 1,3க்கு ஒரு 1,3 எடுத்து எழுதிட்டேன். இப்போ இங்கே 1,4 இருக்கா, ஒரு 1,4. இப்போ இங்கே 1,5 இருக்கா, அப்போ 1,5. அப்போ முடிச்சாச்சு. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் படி நம்ம ரெண்டுமே சேர்த்து எழுதிட்டோம் நம்ம. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ இன்ட்டு பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் யூனியன் ஏ இன்ட்டு சி. இதை ஃபஸ்ட்டு சப்டிவிஷனு. இதுக்கேற்ற மாதிரி ரெண்டுமே ஒரே மாதிரி செக் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கோங்க. 0,2 0,2 ஈக்குவலாக இருக்குது 0,3 0,4 0,5 1,2 1,3 1,4 1,5. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எண்ட்ஸ் ரூட் கரெக்டாக வந்துடுச்சு. ஓகேங்களா? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு எண்ட்ஸ் ரூட். நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எண்ட்ஸ் ரூட் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம் நம்ம. ஓகேங்களா? இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் ஏ இன்ட்டு சி. இது என்னது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, ரெண்டுமே ஈக்குவல் செக் பண்ணுவோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன். லெஃப்ட் ஹேண்ட் ப்ராக்கெட் எனக்கு பி இன்டர்செக்ஷன் சி இருக்கா, இப்போ பி இன்டர்செக்ஷன் சி ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன். பி கொஸ்டின் எனக்கு 2,3,4 இருக்கா, இப்போ 2,3,4. இன்டர்செக்ஷன் இருக்கா, இப்போ இன்டர்செக்ஷன் சி என்ன இருக்குது 3,5 இருக்கா, 3,5. ஓகேங்களா? இப்போ ரெண்டுக்கு எது காமனாக இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே 3 மட்டும் தான் காமனாக இருக்குது. ஓகேங்களா? 3 மட்டும் தான் காமனாக இருக்குது பி இன்டர்செக்ஷன் சியில். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சின்னு இருக்கா, ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி. ஓகேங்களா? இப்போ ஏன்ற கொஸ்டின் இருக்குது 0,1 இன்ட்டு இருக்கா, இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி எனக்கு 3 இருக்கா, 3. இப்போ 0,3 1,3 அதான் வரும். 0,3 1,3. இப்போ ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி வந்து அதான் வருது நமக்கு ஆன்சர். இப்போ முடிச்சாச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, இங்கே ஏ இன்ட்டு பி இருக்கா, ரைட் ஹேண்ட் சைடு பண்ண போகிறோம் நம்ம. இதை நான் ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கிறேன். அது ரைட் ஹேண்ட் சைடு பண்ண போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு பி இருக்கா, அப்போ ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு ஏ என்ன இருக்குது 0,1 இன்ட்டு இருக்கா, இன்ட்டு பி என்ன இருக்குது 2,3,4. ஓகேங்களா? இப்போ 0,2 0,3 0,4. அப்போ என்ன வரும் 0,2 0,3 0,4. அது 1,2 1,3 1,4 1,2 1,3 1,4. ஓகே, இது ஏ இன்ட்டு பி. ஓகேங்களா? அடுத்து எனக்கு ஏ இன்ட்டு சி இருக்கா, இப்போ ஏ இன்ட்டு சி இப்போ ஏ என்ன இருக்குது 0,1 இன்ட்டு சி என்ன இருக்குது 3,5 இருக்கா, 3,5 ரெண்டு மல்டிபிள் பண்ணுவோம். 0,3 0,5 0,3 0,5. அது 1,3 1,5 1,3 1,5. இப்போ ஏ இன்ட்டு பி, இது ஏ இன்ட்டு சி ரெண்டுமே. ஓகேங்களா? பண்ணியாச்சு. ஆனால் ரைட் ஹேண்ட் சைடு இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்காங்களா, இப்போ அது பண்ண போகிறோம். இப்போ ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் ஏ இன்ட்டு சி. இப்போ இன்டர்செக்ஷன் ரெண்டுமே இது காமனாக இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இங்கே 0,2 இருக்குது, இங்கே 0,2 இருக்கா, இல்லை இங்கே 0,3 இருக்குது, இங்கே 0,3. அப்போ ரெண்டு காமனாக இருக்கா, அதை எடுத்து வைக்கணும். 0,3 இங்கே 0,4 இருக்குது, இங்கே 0,4 இல்லை. இங்கே 1,2 இருக்குது, இங்கே 1,2 இல்லை. இங்கே 1,3 இருக்குது, இங்கே 1,3. இப்போ இங்கேயே 1,3 இருக்குது, இங்கே 1,3 இருக்குது. 1,3 இப்போ இங்கே 1,4 இருக்குது, இங்கே 1,4. இப்போ 0,3 1,3 தான் இருக்குது. பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஈக்குவலாக இருக்குது, செகண்ட் சப்டிவிஷனும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஈக்குவல் டு செகண்ட் சப்டிவிஷன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, எண்ட்ஸ் ப்ரூவ்டு. ஓகேங்களா? சரிபார்க்கப்பட்டது.
எழுதிக்கோங்க. இப்போ தேர்ட் சொல்யூஷன் பார்க்க போகிறோம் நம்ம. ஓகேங்களா, என்ன கொடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா A யூனியன் B இன்ட்டு C ஈக்குவல் டு A இன்ட்டு C யூனியன் B இன்ட்டு C. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் பண்ண போகிறேன் நான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? A யூனியன் B இன்ட்டு சின்னு இருக்கா. ஃபஸ்ட்டு A யூனியன் B பண்ண போகிறேன். A யூனியன் B ஏன்ற கொஸ்டின் என்ன இருக்குது நமக்கு? 0,1. இங்கே யூனியன் இருக்கா? யூனியன். பின்ற கொஸ்டின் என்ன இருக்குது? 2,3, இப்போ ரெண்டு சேர்த்துல என்ன வரும் நமக்கு? 0,1, 2, 3, 4. அப்போ A யூனியன்ன்றது ஃபுல்லாக சேர்த்து விதமாக இருக்குது. ஓகேங்களா, அடுத்து இன்ட்டு சின்னு இருக்கா. இப்போ A யூனியன் B இன்ட்டு சி. இப்போ A யூனியன் B என்ன இருக்குது? 0,1, 2, 3, 4. இங்கே இன்ட்டு இருக்கா? இன்ட்டு சி என்ன இருக்குது? இங்கே 3,5 இருக்கா? 3,5. அப்போ என்ன வரும் பார்த்தீங்களா? 0,3, 0,5, 0,3, 0,5. அது 1,3, 1,5, 1,3, 1,5. அடுத்து 2,3, 2,5, 2,3, 2,5. அடுத்து 3,3, 3,5, 3,3, 3,5. அடுத்து 4,3, 4,5, 4,3, 4,5. ஓகேங்களா, முடித்தாச்சு. இங்கே எத்தனை டிஜிட் இருக்குது? 2, 3, 4, 5. இங்கே 2 இருக்கா? இங்கே 5 இருக்குது, இங்கே 2 இருக்கா? 5 to இங்கே 5 நம்பர்ஸ் இருக்குது, இங்கே 2 இருக்கும். 5 to 10 வருமா? 10 ப்ராக்கெட்ஸ் வந்துடும் உங்களுக்கு. நமக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வந்துருச்சு. ஓகேங்களா, அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன் நான். ரைட் ஹேண்ட் சைடு இருக்கா? ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? A இன்ட்டு சி யூனியன் B இன்ட்டு சி. இப்போ A இன்ட்டு சி என்ன இருக்குது? A இன்ட்டு சி ஈக்குவல் டு A என்ன இருக்குது? 0,1 இன்ட்டு சி என்ன இருக்குது? 3,5. 0,3 வருமா? 0,3, 0,5, 1,3, 1,5. ஓகேங்களா, A இன்ட்டு சி முடிச்சு. அது B இன்ட்டு சியா? B இன்ட்டு சி. B கொஸ்டின் என்ன இருக்குது நமக்கு? 2,3,4 இருக்கா? 2,3,4. இன்ட்டு இருக்கா? இன்ட்டு சி என்ன இருக்குது? 3,5 இருக்கா? 3,5. இப்போ 2,3, 2,5, 2,3, 2,5, 3,3, 3,5, 3,3, 3,5. அது 4,3, 4,5, 4,3, 4,5 முடித்தாச்சு. இப்போ A இன்ட்டு சி B இன்ட்டு சி ரெண்டு சேர்த்துலாம் நம்ம. இப்போ A இன்ட்டு சி யூனியன் B இன்ட்டு சி ரெண்டையும் சேர்த்துருந்தோம்னா இங்கே பார்த்துக்கோங்க 0,3 இருக்குது, 0,5 இருக்குது. எடுத்துறது போகிறேன் 0,3, 0,5. அடுத்து இங்கே 2, இங்கே 1 இருக்கா? ஃபஸ்ட்டு 1,3, 1,5. அடுத்து என்ன இருக்குது? 2,3 இருக்கா? 2,3, 2,5, 3,3, 3,5, 4,3, 4,5 முடிச்சு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வந்துச்சு. இங்கே 10 வந்துச்சு. செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன். 0,3, 0,3, 0,5, 0,5, 1,3, 1,3, 1,5, 1,5, 2,3, 2,3, 2,5, 2,5, 3,3, 3,3, 3,5, 3,5, 4,3, 4,3, 4,5, 4,5. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு என்ஸ் ப்ரூவ்டு. ஓகேங்களா, இப்போ 3 சமம் முடித்தாச்சு நமக்கு.